ஏன்னா நம்மளால் பண்ண முடியாது எதுவும்ட்டு கிடையாது. நம்மளால் வந்து சொல்லப்போனால் எல்லாத்தையுமே பவர் நமக்கு தேவையான கேப்பபிள் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாதனால சில டைம் வந்து நம்ம பண்ண முடியாமல் இருப்போம். சில பேர் வந்து அந்த மூமெண்ட்டில் வந்து மைண்ட் அப்செட் ஆகுதுனால எதை முன்னாடி பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும்னு தெரியாதனால ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஜிக்காக எல்லாராலையுமே பண்ண முடியும். இன்னும் சில பேரால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனால் இல்லை அதை வந்து கற்றுக்கிட்டால் வந்து பண்ண முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி யாரையும் வந்து மற்றவங்க இது தெரியும் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நான் அந்த மாதிரி பேசுகிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டேன். ஓகே, அதே மாதிரி எனக்கும் வந்து ஏதாவது ஒன்று தெரியலன்னா தெரியல. ஓகே, அதே மாதிரி என்னால் கற்றுக்க முடியும்னா கற்றுக்க முடியும். அதுக்கு நான் ப்ரிப்பேராக இருக்கணும். என் மைண்டை வந்து இதுக்கு என்ன விஷயம்னா நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு இல்லை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் மைண்ட் அளவில் பார்த்தோன்னா நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், என்னால் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியுங்கிற மாதிரி இருக்கும். பட்டு அதான் சொல்லுவாங்களே, நாமளே நம்மளோட மூடுக்கு வந்து ஸ்லேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்லேவ் மீன்ஸ் நம்ம அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஒரு விஷயம். அதனால் நானும் பிளான் பண்ணது நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக. சில டைம் வந்து பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு ஓகே இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் வந்து இதை வாங்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டைம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் இன்னும் 2-3 புது ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் நான் யோசித்தேன், சரி ஓகே இப்போ இந்த மொமெண்ட்டில் என்ன தோணுதோ அதை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது வந்து எவ்வளோ மேல். ஓகே, அதே மாதிரி நம்ம சில டைம் வந்து எல்லாத்துக்கும் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணல, யாரையும் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தயங்காமல் பண்ணலாம். அதில் வந்து ரிசல்ட் வருது இல்லைங்கிறது அடுத்துக்கிட்ட விஷயம். பட்டு நம்ம பண்ணுறது வந்து தெளிவாக இருக்குங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக அதுக்கான வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, நம்ம எதிர்பார்க்குறது கிடைக்குதா இல்லையாங்கிறத தாண்டி அதுக்கான வேல்யூ வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் யார் என்ன நினச்சாலும் சரி, உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தாலும் இல்லை டெய்லியும் எதாவது செய்யணுன்ட்டு டாஸ்க் எதாவது தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லேட் ஆனாலும் பரவாயில்ல, அகெயின் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நானே மைண்டில் வந்து டபுள் மைண்டாக இருந்துக்கிட்டு இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன்னா அந்த விஷயத்தையும் ஃபுல்லாக பண்ண முடியாது, அது என்னோடய பெஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டான நேரம்னு எதுவுமே இல்லை. நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கரெக்டான நேரம். ஓகே.